வவுனியாவைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் உயிரிழந்ததும் அவரது சிறுநீரகங்களை இருவருக்கு வழங்கி 2 உயிர்களை காப்பாற்றியுள்ளார். இளைஞனின் உயிரிழப்பு அவரது மனிதாபிமானத்தை வெளிப்படுத்துகின்றது என்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி உருக்கமாக பதிவு செய்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் இதனை பதிவிட்டு இதனை தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜ்கிரண் திடீர் விபத்தில் சிக்கினார். தலையில் ஏற்பட்ட பலத்த அடி காயம் காரணமாக அவர் மயக்கமடைந்தார். உடனடியாக வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக 8ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். சிடி ஸ்கேன் உட்பட அனைத்து சோதனைகளும் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்டன. தலையில் ஏற்பட்ட காயம் கடுமையான வீக்கம் மற்றும் உட்புற இரத்த கசிவுகளை ஏற்படுத்தியது நரம்பியல் நிபுணர்களால் உறுதிப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு உயிரை காப்பாற்ற தேவையான அனைத்து சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் மருத்துவர் மற்றும் செவிலியர் உள்ளிட்ட மருத்துவ ஊழியர்கள் இருந்த போதிலும் அவரது மூளை செயற்பாடுகள் படிப்படியாக குறைந்து இறுதியாக மூளை மரணம் உறுதி செய்யப்பட்டது. இந்த சோகமான செய்தி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடினமான சூழ்நிலையில் அவரது 2 சிறுநீரகங்களையும் தானம் செய்ய அவர்களின் குடும்பத்தினர் முன் வந்துள்ளனர். இதற்கிடையில் இலங்கையில் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக பலர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக போராடி வருகின்றனர். அதே நேரத்தில் மருத்துவ குழு அறுவை சிகிச்சை மூலம் இறந்த இளைஞரின் 2 சிறுநீரகங்களையும் வெற்றிகரமாக அகற்றி 2 நோயாளிகளுக்கு சிறுநீரக மாற்று சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டனர். மிகவும் கவனமாக நடத்தப்பட்ட ஒரு சிக்கலான சிகிச்சையாக இது இருந்தது. இது மருத்துவ நிபுணர்கள் குழுவால் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. இந்த மனிதாபிமான செயலின் மூலம் 2 பேர் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் உறுதிப்படுத்தினர். சத்திர சிகிச்சை மண்டபத்தில் அமரர் ராஜ்கரனுக்கு வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஒரு இளம் வாழ்க்கை துயரமாக முடிவடைந்தாலும் அவரது குடும்பத்தினர் உயர்ந்த முடிவால் 2 பேருக்கு புதிய வாழ்வாதாரம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் இது மனிதகுலத்தின் பெருமையை மீண்டும் கொண்டு வருகிறது எனவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி உருக்கமாக பதிவு செய்துள்ளார்.